எனக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 1%, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு தான் எல்லாரும் உள்ள போறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் எடுத்து மூடிட்டாங்க. அதுல செக்யூர்ட் பேப்பர்ல போட்டவங்களுக்கு மட்டும் தான் பணம் வந்ததே தவிர அன்செக்யூர்ட் பேப்பர் போட்டதெல்லாம் பணம் வரல. இப்போ நம்ம ஃபண்ட் மேனேஜர் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும்? ஸோ அதனால எந்த ஒரு ஃபண்டுமே 100% கேரண்டீட் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது சார். ஹைபிரிட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுல அக்ரெசிவ் ஃபண்டோ இல்லைன்னா கான்சர்வேட்டிவ் ஃபண்டோ இல்லை பேலன்சிங் ஃபண்டு, இது யாரெல்லாம் டச் பண்ணலாம் பண்ணக்கூடாது. பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு பணம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள வரணும், லெஸ் தென் 3 இயர்ஸ்ல வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ண சொல்லுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஏஜ் வந்து 25 to 35 தான் ஆகுது. அந்த 25 to 35ல நான் வந்து கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் தான் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு போட போறேன் அப்படின்னு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது கரெக்டா ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை விட கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் ஏவி செந்தில் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக ஒரு மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை சேவ் பண்ணுறதை விட மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்கா அதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி அதிகபட்சமாக இருக்குது. இந்த ஈக்விட்டி, டெப்ட் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், இந்த 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த 3ல் எது பெஸ்ட் அண்ட் எது சேஃப்? முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அந்த அளவு கிடையாது. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி, 40 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா கடனாக கொடுப்பாங்க. கடனாக கொடுக்கறதுனா 1 வட்டிக்கு கொடுப்பாங்க, 1.5 வட்டிக்கு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால எனக்கு தெரிஞ்சு 2 வட்டி 3 வட்டி கொடுத்தவங்கலாம் இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு சமீப காலமாக ஒரு 20 வருஷத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தோன்னா இன்வெஸ்டர்னால அதை புரிஞ்சுக்க முடியல, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னீங்கன்னாக்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி தான் சேஃப். ஏன்னா லாங் டேர்மில் ஒரு இசிஜி கிராஃப் மாதிரி மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் வந்தாலும் லாங் டேர்மில் பெஸ்ட் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் பண்றாரு. ஹைபிரிட் அப்படிங்கிறது யாருக்காக அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, நான் என்னால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது, கொஞ்சம் தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், இல்லை நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜை தொட்டுட்டேன், ஒரு 50 வயசுக்கு மேலே நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜை தொட்டுட்டேன், என்கிட்ட இருக்கிற கார்பஸே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஹைபிரிட் தான் வந்தது. ஏன்னா அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஆனால் இந்த மேலே போய் கீழே வருது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால அது வந்து பெஸ்ட் அண்ட் சேஃப்னு சொல்லுவேன். இந்த 3வது கேட்டகரி வந்து எப்படின்னா, என் கேபிட்டல் கீழே போகக்கூடாது, என் கேபிட்டல் வந்து அப்படியே இருக்கணும், அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் சேஃப்னு சொல்லுவேன். ஓகே, ஒரு ரிட்டையர்மெண்ட் பர்சன் அவங்களுக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்போ நியூவாக உள்ளர வராங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? நான் ஜெனரலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு 25 to 35 எடுத்துக்கலாம். இந்த 25 to 35 புதுசாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க, வந்த உடனே முதல்ல அவங்க டேஸ்ட் பண்ணக்கூடிய முதல் ப்ராடக்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து 100% வந்து டெட் ஃபண்ட். அது எதுக்கு பெட்டர், எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, இந்த 25-35 சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்காங்கல்ல, அது வந்து 4% கொடுக்கும். இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 6-6.5% வரும். 1 பிஸ்னஸ் டேக்குள்ளே அவங்களால பணத்தை எடுக்க முடியும். ஸோ நான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு நான் வந்து ரிடம்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் வரக்கூடிய வாய்ப்புகள் கரெக்டாக பணம் வந்துடும். இது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க இதில் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் நிறைய நாலேஜ் இருக்குது, நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படி, பட் இருந்தாலும் நான் பயப்படுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இந்த ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, டெட் காம்பனன்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஈக்விட்டி காம்பனன்ட் வெறும் 10-20% இருக்கிற மாதிரியாக இருக்கும்.
இது வந்து கொஞ்சம் பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணுறது. இல்லை எனக்கு வந்து ஒரு 30-35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம், ஒரு 10% நான் என்கிட்ட எதிர்பார்க்குறேன், 10% எதிர்பார்க்குறேன், அது 1 or 2 இயர்ஸில் இல்லை, ஒரு 3-4 இயர்ஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட ஒரு 2-3% கூட வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஹைப்ரிடுக்கே போயிடலாம். இல்லை நான் வந்து எனக்கு இந்த மார்க்கெட் இன்வெஸ்டிங் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், பேசிக்ஸ்லாம் நல்லா படிச்சிருக்கேன், எந்த நாலேஜ் இருக்குல்ல, எனக்கு ஒரு அட்வைசர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லைனா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கவுன்சிலர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அவரோட ரெக்கமெண்டேஷன் வச்சு ஈக்விட்டி ஃபண்டு கூட போகலாம். ஓகே, அப்படி ஒருவேளை ஹைப்ரிட் போகிறோம் அப்படின்னா ஹைப்ரிட்டில் ஒரு 2-3 வகையாக அதில் சொல்லப்படுது. ஒன்று அக்ரெசிவான ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், இன்னொன்று ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், இன்னொன்று ஒரு பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3ல் என்ன டிஃப்ரென்சஸ், இதில் எதில் பண்ணலாம்? ஒன்ஸ் அகெயின் வந்து அதாவது ஈக்விட்டியில் பற்றி எனக்கு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவேன், ஈக்விட்டி பற்றி இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி பியூர் டெட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட ஒரு 10 விதமான டெட் ஸ்கீம் இருக்குது. அல்ட்ரா ஷார்ட்டு, மீடியம், லாங் டியூரேஷன், கில்ட் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, லிக்விட் அந்த மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இந்த ஹைபிரிட் பொறுத்த அளவுக்கு 3 சப் கேட்டகரி நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட், இன்னொன்று வந்து மாடரேட் ஹைபிரிட், மூணாவது வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட். அந்த பேர்லேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் அப்படிங்கும் போது மினிமம் 65% ஈக்விட்டியில் இருக்கும், மிச்சம் இருக்கிற 35% தான் வந்து டெட்ல இருக்கும். ஒரு சமயம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹை பீக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈக்விட்டி லெவல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு அவர் வந்து ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவோம், அந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உள்ளே கொண்டு போய் வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அந்த டைமில் அதையும் வந்து he will try to make it into aggressive. ஸோ இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில டைம்ல இந்த அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா 90% கூட ஈக்விட்டி ஃபண்ட்லையும் 10% வந்து வெறும் டெட்லையும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் ஜென்ரலாக என்ன சொல்வேன் அப்படின்னீங்கன்னாக்க, நீங்கள் உங்களால் அந்த ரிஸ்க் அப்படைட் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது கேட்டகரிக்கு போகலாம். ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா மாடரேட் ரிஸ்க் அண்ட் மாடரேட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் எப்போ ஜாஸ்தியாக இருக்கிறதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய லெவல்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெட்டில் அதிகமாக்கிடுவாங்க. நீங்கள் டெட் போர்ஷன் வந்து ஒரு 60-65% மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு அதில் ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க டாக்ஸேஷன் சொல்லுவோம். அந்த டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா ஈக்விட்டி டாக்ஸேஷன்லேருந்து டெட் டாக்ஸேஷனுக்கு மாறிடும். இப்போ அது ஒரு சமயம் அது டெட் டாக்ஸேஷனுக்கு உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டெட் டாக்ஸேஷனில் போயிடுச்சுன்னா நீங்கள் அதில் என்ன இன்கம் பண்ணாலும் அந்த என்டையர் இன்கம்மை கொண்டு போயிட்டு இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸில் தான் வரும். ஆனால் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸில் போனால் நீங்கள் ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணணும். அந்த என்டையர் இதுக்கு நீங்கள் எந்த ஸ்லாப் ரேட்டில் இருக்கீங்களோ, இப்போ நான் ஒரு 30% நான் ஸ்லாப் ரேட்டில் இருந்தேன்னா நீங்கள் 30% பே பண்ணணும். நான் ஒரு 10% ஸ்லாப் ரேட்டில் இருந்தேன்னா 10% பே பண்ணணும். இது வந்து ஒரு மாடரேட். கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, அது கண்டிப்பாக டெட் டாக்ஸேஷனில் தான் இருக்கும். அந்த டெட் டாக்ஸேஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க டெட்டுக்கு மினிமம் 80% கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஈக்விட்டிக்கு 20% கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இந்த கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எடுத்தீங்கன்னாக்க அந்த கோவிட் சிச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகல பாதாளத்தில் போயிருக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20-25% மேலே ஈக்விட்டிக்கு போக மாட்டாங்க, 75% இருப்பாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் மார்க்கெட்டுக்கு வரேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன், இல்லை ஸ்கூல் டீச்சராக இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு பேங்க்ல கிளர்க்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரை பண்ணணும். ஏன் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்றாங்கன்னா இதில் ஒரு 57 லட்சம் கோடி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன கேட்டகரியில 50,000 கோடி, ₹1 ₹2 இல்லை 50,000 கோடி வந்து ஒரு ஃபண்ட்லயே மேனேஜ் பண்றாங்க. அதாவது பேர் வேணா சொல்றேன் கேட்டுக்கங்க, நான் இன்வெஸ்டர்ஸ் உடைய இதுக்காக நான் சொல்றேன். ICICI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இது ரெண்டையும் மட்டும் நீங்க சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 கோடி வந்து மேனேஜ் பண்றாங்க. இதை தவிர SBIயும் இருக்கு, SBIல பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு சேஃபான ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்முக்கு இது ஒரு சேஃபான ப்ராடக்ட், ஷார்ட் டேர்முக்கு அதில் உள்ள ரிஸ்க் கண்டிப்பா கொஞ்சம் போல இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்விட்டியா, டெப்டா, இல்லைன்னா ஹைப்ரிடா, அதுக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு ஒரு பிரிச்சோம் இல்லையா? அதே மாதிரி ஹைப்ரிடை செலக்ட் பண்ணிட்டாங்க, அதுல
அக்ரெசிவ் ஃபண்டோ இல்லைனா வந்து கான்சர்வேட்டிவ் ஃபண்டோ இல்லை பேலன்சிங் ஃபண்டு, இது யார் யாரெல்லாம் டச் பண்ணலாம் பண்ணக்கூடாது? அவங்க நான் ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்க சொல்லுங்கள். 3x3 மேட்ரிக்ஸ். ஒரு இதில் வந்து என்ன பண்ண சொல்லுங்கள், கான்சர்வேட்டிவ் போட சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது மாடரேட், அதுக்கு அடுத்தது அக்ரெசிவ். இது மூணும் காலமோட ஹெட்டிங்ஸ். ரோவோட ஹெட்டிங்ஸ் வந்து என்ன பண்ண சொல்லுங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு போட சொல்லுங்கள். பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு பணம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வரணும், less than 3 இயர்ஸில் வரணும் அப்படின்னா அவங்களை என்ன பண்ண சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கான்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்லேயே இருக்க சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம், என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா 2வது பக்கெட்டுக்கு கொண்டு போக சொல்லுங்கள். அந்த 2வது பக்கெட்னா என்னதுன்னா மாடரேட் இதில் கொண்டு. இதே வந்து ஒரு லாங் டேர்மில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க லாங் டேர்ம் இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹை ரிஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கூட அவங்க இந்த இது எடுக்கலாம். 2வது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் பேண்ட். இப்போ என்னோட ஏஜ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க லெஸ்ஸர் த ஏஜ் ஹையர் த ரிஸ்க் எடுக்க முடியும். அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க 25லேருந்து 35 வயசில் உள்ளவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ இந்த 25 to 35 இருக்கவங்க கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரை பண்ணணும்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ஒரு லாங் டேர்ம், ஒரு 10 வருஷத்துக்கு இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து இந்த மாதிரி அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டுக்கு ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டை விட கம்மியாக இருக்கும். ஆனால் ஈக்விட்டி ஃபண்ட் அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 25 to 35 இருந்தால் அவங்க அக்ரெசிவ் போகலாம். 35 to 45 இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு மாடரேட்டுக்கு போகலாம். ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸை டச் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் போதும், என்னோட சம்பளமே 50,000 ரூபாய் தான் இருக்கு, என்னுடைய டோட்டல் கார்பஸே 10 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்க கண்டிப்பாக கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட்டுக்கு போகலாம். ஓகே, ஒரு ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறப்பவே அதில் சில அட்வான்டேஜஸ் இருந்து தான் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ எந்த ஃபண்ட்ஸ் ரெடி ஆனாலுமே அதுக்குன்னு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஹைபிரிட்ஸில் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும்? ஸோ ஹைபிரிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 3 விதமான அட்வான்டேஜ் இருக்குது. அந்த 3 அட்வான்டேஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்னன்னாக்க நீங்கள் டெய்லி வாங்கணுமா விற்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஹைபிரிட் ஃபண்டை பொறுத்த அளவுக்கு 2 ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஈக்விட்டி காம்பனண்ட்டுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, டெட் காம்பனண்ட்டுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம இன்னும் அந்த மல்டி அசெட்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதை நம்ம பற்றி பேசவே இல்லை. மல்டி அசெட் எடுத்தீங்கன்னா இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் வேற உள்ள வந்துருவார். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். கமாடிட்டினா கோல்டு அஸ் அ கமாடிட்டி, சில்வர் அஸ் அ கமாடிட்டின்னு. ஸோ அவரும் வந்துருவார். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த அளவுக்கு ஒரு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது 2 ப்ரொஃபஷனல் வந்து மேனேஜ் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்ல போச்சு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6,500 பாயிண்ட் சென்செக்ஸ் கீழே விழுந்தது. திருப்பி வெள்ளிக்கிழமைக்குள்ள அது ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்றது ஒரு 2 வாரத்துக்குள்ள, இந்த வாரமோ போன வாரத்திலேயே நடந்தது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருந்தா பயப்படுவாங்க. இதே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னாக்க ஒரு அக்ரெசிவ் ஃபண்ட் மேனேஜரா இருந்தாருன்னா அவர் அந்த டைம்ல கால் எடுப்பார். ஏன்னா அந்த டைம்ல உள்ள ஃபண்ட்ஸும் வரும், வெளியில ஃபண்ட்ஸும் போகும். இப்போ ஏன்னா டெய்லி ரெடம்ஷன் இருக்கும், டெய்லி பர்ச்சேஸ் இருக்கும். ஒரு சமயம் அவர் பர்ச்சேஸ் பண்ண அவர் அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா they would have bought equity more on Tuesday. மண்டே அன்னைக்கு இஃபோரியாவை மார்க்கெட்டுக்கு போது செல் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபண்ட் மேனேஜர் வந்து ஈக்விட்டியை வித்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2வது வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இருக்கணுமா, டெட்டில் இருக்கணுமா, இதை விற்கணுமா அதை விற்கணுமா அப்படிங்கிறது 2வது. 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ், அது நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ். உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அந்த ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பணத்தை போட உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் வராது. என்ட்ரி லெவலில் உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் வராது. நீங்கள் அது ஒரு growth ஆப்ஷன் மாதிரி நீங்கள் உள்ள போட்டீங்கன்னா அது grow ஆக கூட உங்களுக்கு டாக்ஸே வராது. எப்போ டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது என்னைக்கு ரெடம்ஷன் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் டாக்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து அதில் 3rd பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இதே நான் வந்து தனியாக வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நானே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் உட்காந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பே பண்ணணும். அண்ட் இதுக்கு அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேற பே பண்ணணும். அது மட்டும் கிடையாமல் நீங்கள் அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஆடிட்டர் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டாக்ஸ் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் பண்ணணும். இது 3rd வந்து ஃபண்டு லெவலில் பண்ணுறது. இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால எத்தனை தடவை வாங்கி நான் எத்தனை தடவை வித்தாலும் ஃபண்ட் லெவலில் வந்து டாக்ஸே கிடையாது. நீங்க இண்டிவிஜுவல் நீங்க தனியா வாங்கி வித்தாலோ நான் தனியா வாங்கி வித்தாலோ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் இமீடியட் அஸ் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் வந்துடும். ஆனால் ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்னு சொல்றாங்க. பப்ளிக் ட்ரஸ்ட்ல வாங்கி விற்கும் போது டாக்ஸேஷன் ரொம்ப கம்மி. ஸோ திருப்பி சொல்றேன், 3 அட்வான்டேஜ்.
ஒன்று வந்து ஃபண்ட் மேனேஜரோட ப்ரொஃபஷனல் இன்வால்மெண்ட் இருக்குது, அது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் டாக்ஸேஷன், அது மறந்துடாதீங்க. ரெண்டாவது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், அது ஃபண்ட் மேனேஜரே பார்த்துப்பாரு. அட்வான்டேஜ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறப்ப டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இந்த காரணத்தினால தயவுசெய்து இதுக்குள்ளார போயிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ்? அதுக்கும் வந்து ஒரு 3 ரீசன் சொல்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ₹1 காயினை கையில் எடுத்துட்டிங்கன்னா ₹1 காயின் ஹஸ் போத் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ ப்ளஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸும் இருக்கு. இந்த நம்ம பேசக்கூடிய டாபிக் ஹைபிரிட் ஃபண்ட்லையும் டிராபேக்ஸ் இருக்கு. என்னென்ன டிராபேக் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட வந்து HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இத்தனை 1000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதே அத்தனை 1000 கோடி பண்ணுறவங்களால ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் ஒரு 2 or 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்பார் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. மற்ற ஃபண்ட்ஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் எல்லாரும் மார்க்கெட்டில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் ப்ரொஃபஷனல் மேனேஜர் தாங்கிறீங்க, ஏன் இந்த பர்டிகுலர் ஃபண்டு ஏன் ஒழுங்காக பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அந்த ஃபண்ட் ஹவுஸும் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைலும். இப்போ ஒவ்வொரு ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ல கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 44 டிஃபரெண்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபண்ட் ஹவுஸும் அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேல்யூ ட்ரிவன் சைக்கிளில் உள்ள கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது வந்து 2016 2017 அந்த டைம்ல ஒரு வேல்யூ ட்ரிவன் ஸ்டைலில் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ட்ரிவன் வந்து மார்க்கெட்டில் வந்து வேலை போன மாதிரியே தெரியல. இந்த ஃபண்டு வந்து குவார்டைல் 3 குவார்டைல் 4 இருக்கிறதுல பாட்டம் குவார்டைலில் உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த கோவிட் வந்த போது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ரிடம்ஷனுக்காக வந்தாங்க. ஐயோ எனக்கு வந்த கேபிட்டல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடினவங்க தான் நிறைய பேர். ஸோ அவங்க ரிடம்ஷன் பண்ணும் போது என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணாங்கன்னா வந்து இருக்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் தேவையில்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணாரு. ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, செகண்ட் வேவ் ஆஃப்டர் கோவிடோட செகண்ட் வேவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இதே சேம் HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் கண்டினியூஸா வந்து குவார்டைல் 1லயே இருக்காங்க. ஸோ நீங்க கேட்ட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க தவறி போய் ஏதாவது ஒரு ஃபண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க. ஓகே, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்டை கேட்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் என்ன விலைக்கு உள்ள ஏறினாரு, அவர் எந்த விலைக்கு வெளில வந்தாரு எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க, அவர் நல்லா பண்ணிருக்காரு நானும் நல்லா பண்ணுவேன், நீங்க ஏறுறீங்க. நீங்க ஏறும் போது மார்க்கெட் ஸ்டைல் மாறிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவருக்கு கிடைக்கிற அதே ரிட்டர்ன் தான் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஃபண்ட் லெவல்ல. ரெண்டாவது, நம்ம இப்போ கொஞ்சம் குளோபல் எக்கானமி பத்தி பேசலாம். குளோபல் எக்கானமி பத்தி பேசணும்னா என்ன சொல்றோம்னா, இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் வந்து அவங்களே வந்து எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய இதுல வந்து யாரை பேச்சு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் குஜராத்ல இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஒரு 10 வருஷமா இருந்தாலும் சரி, அவர் யார் பேச்சையும் கேட்டு பண்ணணுங்கிறது கிடையாது. அவர் சொன்னதுதான் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால உள்நாட்டு பூசலும் கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டே இருக்காங்க. இந்த ரஷ்யாவும் உக்ரைனுடைய வார் வந்து நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர அங்க இருக்கிற பீப்புள் வந்து அதை வந்து ஒரு டஃபா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் அது வந்து கொஞ்சம் குளோபலா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் பிரஷர் குக்கர் எஃபெக்ட் டமால் வெடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்க இந்த மாதிரி ஹைபிரிட், அதுவும் அக்ரெசிவ் ஹைபிரிட்ல போட்டிருந்தீங்கன்னா நிறைய கீழ் வரும். அப்போ வந்ததுன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் அவசரப்பட்டு விற்க கூடாது. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா 6 மாசம் 12 மாசம் 18 மாசம் வரைக்கும் ஒரு ரிட்டர்னுமே இருக்காது. அந்த டைம்ல அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க யூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து ஃபண்ட் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ். செகண்ட் நான் சொன்னது வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் சொல்றேன், அந்த நம்ம இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னால இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன சொல்லுவேன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சொல்லுவேன். இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் லைக் என்ன, நான் வந்து ஒரு டெட் மார்க்கெட்ல கூட அடி வாங்கி இந்தியாவில் பயங்கரமா அடி வாங்கின கதையெல்லாம் இருக்கு. அது வந்து ஒரு 2 கதை மட்டும் சொல்றேன், அந்த 2 கதையை வந்து பாத்துக்குங்க. முதல்ல அடி வாங்கின கதை வந்து ILFS. இதே வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து AAA கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த AAA பார்த்து எல்லா ஃபண்ட் மேனேஜரும் அது வாங்கலாம்னு வாங்கி வச்சிருந்தாங்க. ஒரே நாள்ல இழுத்து மூடிட்டாங்க அந்த பர்டிகுலர் இது. அதே மாதிரி வந்து வோடாஃபோன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த வோடாஃபோன் இந்தியா வந்து ஒரு டெட் பேப்பர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால வந்து அவங்க கொடுத்த அந்த என்டையர் ஆப்ளிகேஷன்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஒரு டெட் பேப்பர்ஸும் இட் இஸ் கிரியேட்டிங் மோர் பேனிக் இன் த மார்க்கெட். மூணாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆடா கீழே விழுந்த பேப்பர் சொல்றேன். ரிலையன்ஸ் குரூப்ல 2 பேர் இருக்காங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரதர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், முகேஷ் அம்பானி. அவர் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு என்ன பண்ணணும் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய எங்கர் பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அனில் அம்பானின்னு. அவர் வந்து என்ன பண்ணாருனாக்க ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ், திருப்பி சொல்றேன்,
ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹோம் ஃபைனான்ஸ்னா ஒரு HDFC ஹோம் ஃபைனான்ஸ் இருக்கு, சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் இருக்கு, ICICI ஹோம் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வீட்டுக்காக கொடுக்குறீங்கன்னா வாங்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டே பார்த்தீங்கன்னா 9.5 இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 8% தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு 8% கொடுக்குறாங்க, லெண்டிங் 9%, எனக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 1%. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு தான் எல்லாரும் உள்ள போறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் இழுத்து மூடிட்டாங்க. அதுல செக்யூர்ட் பேப்பர்ல போட்டவங்களுக்கு மட்டும் தான் பணம் வந்ததே தவிர அன்செக்யூர்ட் பேப்பர் போட்டதெல்லாம் பணம் வரல. இப்போ நம்ம ஃபண்ட் மேனேஜர் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும்? ஸோ அதனால எந்த ஒரு ஃபண்டுமே 100% கேரண்டீட் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது சார். இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் இந்த மாதிரி ஒரு குளோபல் வார் நடக்கிறப்பையோ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறப்பையோ தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, இந்த டைம் ரைட் டைம் இல்லை அப்படின்னு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைம் இருக்குல்ல, இந்த டைமில் நீங்கள் இதை கண்டிப்பாக இதை வந்து கையில் எடுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி டைமாக இருக்கும்? என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2-3 டைமில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது வாரன் புஃபேன்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்கார். அவர் ஒரு நல்ல கோட் கொடுத்துருக்காரு. அவர் 94-95 வயசு ஆகுது, இன்னமும் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, when the markets are greedy you should become fearful, investors should become fearfulங்கிறார். அதே இது வந்து உல்டாவும் சொல்றாரு. when the markets are fearful you should become greedy அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னாக்க, கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்ல அப்போ வந்து மார்க்கெட்ஸ் ஆர் வெரி ஃபியர்ஃபுல். ஏன்னா உயிரோட இருப்போமா, உயிரோட இருக்க மாட்டோமா, ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்குதா கிடைக்கலையா, ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கிடைச்சி ஒரு 3 lakh பேக்கேஜ் கிடைக்குமா, 2 lakh பேக்கேஜ் கிடைக்குமா, 5 lakh பேக்கேஜ் கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா மார்க்கெட்டும் டக்குன்னு விழுந்துக்கிட்டே இருந்த காலத்தில், ஸோ when the markets are fearful that is the time where investors have to invest. இது பாயிண்ட் நம்பர் 1. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னன்னாக்க, நான் வந்து ஒரு கார் டிரைவ் பண்றேன். இங்க இருந்து நான் பெங்களூர் போறதுக்காக நான் கார் எடுத்துட்டு போறேன். கார் எடுத்துட்டு போகும்போது எனக்கு ஒரு கிளியர் வெதர், அதே மாதிரி எனக்கு வந்து எந்த விதமான ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நெக்ஸ்ட் 2 years, நெக்ஸ்ட் 1 yearக்கு அந்த டைம்ல நான் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னாக்க எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐ எம் சேயிங் தட் நெக்ஸ்ட் 2 years கார்பரேட் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும், வெதர் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அப்போ என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் ஓரளவுக்கு இதுவாக இருந்ததுன்னா மார்க்கெட்னுடைய லாங் டேர்ம் PE ரேஷியோன்னு சொல்லுவேன். அந்த லாங் டேர்ம் PE ரேஷியோ வந்து வித்தின் த ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கு, கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாமே கிளாரிட்டியோட இருக்கிறதுனால அதில் ரெண்டாவது டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். மூணாவது வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய கோல் டியூரேஷன், உங்களுக்கு எப்போ பணம் தேவை, அந்த பண தேவை வந்து ஒரு 20 years கழிச்சு தான் வருது, ஒரு 15 years கழிச்சு தான் வருது, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய பாஸ்ட் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மார்க்கெட் பீக், அதாவது ஜனவரி 2018ல ஒரு தடவை மார்க்கெட் பீக் ஆச்சு, இப்போ கூட ரீசெண்டா கூட மார்க்கெட் பீக் ஆச்சு. ஸோ நீங்க மார்க்கெட் பீக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணா கூட நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா நீங்க ஒரு 15 years இருக்க போறீங்க, 20 years இருக்க போறீங்கன்னா அந்த டைம்ல இதனுடைய பீக்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீட் நாட் வரி. என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஹைப்ரிட் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேசணும். என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஹைப்ரிட் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னா அதுக்கு சில இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டர்ஸ் யார்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் இயரில் நான் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும். காலேஜ் ஃபீஸோட அமௌண்ட் வந்து 5 lakhs. இப்போ அந்த 5 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். இவங்க வந்து அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் 1 year டியூரேஷனில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, நெக்ஸ்ட் 1 year நான் சொன்ன 2-3 ஃபேக்டர்ஸ் ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னா, இவங்க போட்ட 5 lakhs வந்து 4,50,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 year டியூரேஷன் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் நெவர் இன்வெஸ்ட். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய ஏஜ் குரூப் வந்து ஒரு 60, அப்போ 60ல் இருக்கும் போது எனக்கு வந்து இருக்கிற கார்பஸே வந்து ஒரு 20 lakhs தான் இருக்கு, என்கிட்ட மொத்தமே 20 lakhs தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, இருக்கிற கார்பஸே 20 lakhs, அது எதுக்கு கொண்டு போய் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டுறீங்க, உங்களுக்கு டாக்ஸேஷன்லாம் வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில், அதில் போய் போட்டுருங்க. இல்லை என்கிட்ட ஒரு 30 லட்சம் 35 லட்சம் இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் அதில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் ஃபுல்லாக 30 lakhs போட்டுட்டு பிரதான் மந்திரி வியாய் வந்தன யோஜனா இருக்கு, அதில் போட்டுருங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் இதுக்கு வர வேண்டாம். ஸோ ரெண்டாவது கைண்ட் ஆஃப் இது வந்து என்னன்னாக்க, எனக்கு ஏஜ் வந்து 25 to 35 தான் ஆகுது. அந்த 25 to 35ல நான் வந்து கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் தான் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு போட போறேன் அப்படின்னு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அது கரெக்டாக ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை விட உங்களுக்கு 1% வரலாம், ஒரு 2% தான் வரலாம், அதுக்கு மேலே வரவே வராது. உங்களுக்கு ரொம்ப லாங் டியூரேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக
டோன்ட் கோ ஃபார் கான்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவேன். மாடரேட் அப்படிங்கிறது எனிவேர் பிட்வீன் 3 to 5 years 3 to 7 years இருந்ததுன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் குறிப்பாக ஹைப்ரிட் ஃபண்டை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.